ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா ஆட்டோட கடை பார்க்க போகிறோம். ஆட்டோட என்னென்னா நிறைய ஆடுகள்லாம் ஒரே இடத்துல அடைச்சி வைக்கிறது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளை என்ன செய்வாங்கன்னா வீட்டில் வளர்க்கலாம் மாட்டாங்க. சில தோட்டம் இந்த மாதிரிலாம் போய் அங்கேயே அடைச்சி வச்சு வளர்ப்பாங்க. அங்கே ஏதாச்சும் அங்கேயே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே தங்கிக்கிடுவாங்க. அங்கே அந்த ஆட்டோட எருவை அந்தோட தோட்டத்துக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வாடகை எதுவுமே தர தேவையில்ல. அந்த உரம் மட்டும்தான் அவங்களுக்கு இது வாடகை மாதிரி கொடுத்துருவாங்க. சில பேர் ஆட்டு இல்லாட்டி மாட்டு கடையுமே இருக்கும். மாட்டு கடையெல்லாம் 50 ஆடு 100 ஆடு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆடு இது எல்லாமே. இதெல்லாம் இது எங்கள் தொழில் தான். குலத்தொழில்னா என்னென்னா, நம்ம பரம்பரையாக நம்ம முன்னோர்கள் வேலை செஞ்சது தான். அதை இப்போயுமே சில ஏரியாவில் எங்களுடைய ரிலேஷனுங்கெலாம் இன்னுமே ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறதுலாம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் படிச்சுட்டு வெளியூரில் போய் அங்கே ஸ்டே பண்ணி அந்த வாடகை கொடுத்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியலை அப்படின்னா, லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் இதில் எல்லாருமே மாடை வாங்கி கட்டுறது தான் லாஸ்ட் முடிவு. எங்கள் தம்பியே டெல்லிக்கு போய் அங்கே இருந்து வேலையெல்லாம் பார்த்து அங்கே கொடுக்குற சேலரியும் அவனுக்கு கட்டலை. கடைசியில் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு பெட்டி முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்கே ஒரு 10 மாடு வாங்கி அங்கே கட்டி அதில் மாட்டுக்கு இப்போலாம் பால் எடுக்கிறதுக்கு மிஷின் 65,000 எவ்வளோ வாங்கி அதையும் பால் எடுத்து வெளியிலையும் பால் எடுத்து ஊற்றுறாங்க. ஐடி கம்பெனியில் வாங்குகிற சேலரியை விட மாடு வளர்க்குறதுல சேலரி கூட தான். டெய்லியுமே நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ உழைப்பு போகிறோமோ அவ்வளோ பணம் வாங்கணும். ஆனால் இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் சில பேர் இந்த வேலை செய்கிறது ஈஸின்னுவாங்க. அவங்கவுங்க செய்கிற வேலையை நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஆனால் தெளிவாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்லாம் நான்வெஜ்ஜுன்னு பார்த்தோன்னா எப்போயாச்சும் தான் எடுப்பாங்க. இப்போல்லாம் சண்டே ஆனனே மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாமே எடுக்கிறாங்க. அது எல்லாமே இயற்கையாக கிடச்சிருமா? எல்லாமே ஒருத்தவங்க உழைச்ச பின்னாடி தான் கிடைக்கிறது. கண்டிப்பாக யாரோடைய உழைப்பையும் இளக்காரமாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஒருத்தவங்ககிட்ட கை கட்டி வேலை பார்க்குறத விட இந்த மாதிரி வேலை பார்க்குறது சொந்த தொழிலாகவும் சரி, சொந்த வேலை பண்ணுறதெல்லாம் உண்மையிலே பாக்கியமாக தான். அவங்களே ஓனரு, அவங்களே முதலாளி, தொழிலாளி எல்லாமே தான். அவங்களுக்கு முடிஞ்சால் வேலை பார்க்கலாம். இத்தனை மணி நேரம் எதுவுமே இல்லை. ஆனால் இதுலேயும் நல்ல வருமானம் இருக்குது. சிட்டி சைடெலாம் பார்த்தோம்னா நம்ம மட்டன்லாம் எடுக்கிறவங்க 1/2 கிலோ 1/4 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி காசை பார்த்து செலவு பண்ணி எடுப்பாங்க. ஆனால் இன்னும் கிராமத்தில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல நாளுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா, கிடா வெட்டுறா சாப்பாடை போடுறா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இன்னமும் அந்த பழக்கம் கிராம சைடெலாம் இருக்குது. ஆனால் சிட்டி சைடில் தான் பார்த்தோம்னா யாருக்கு கொடுத்து உதவுற மனப்பான்மையெல்லாம் இருக்காது. ஆனால் கிராமத்தில் அது இயற்கையாகவே செய்வாங்க. இந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.